இரட்டை இலை ஓபிஎஸ்ஸிடம் ஒப்படைப்பு. மகிழ்ச்சியில் தொண்டர்கள். வெளியாக போகும் முக்கிய தகவல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், இயக்கத்தை ஒன்றிணைக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயக்கம் ஒன்றிணையக்கூடாது. அதிமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இயக்கம், கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் சிறு சிறு துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது. பிரிந்ததுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இருந்த போதிலுமே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரோ அல்லது அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனோ இரட்டை இலை சின்னத்தில் நின்றால் ஜெயித்து விடலாம் அப்படின்னு நம்பிக்கை என்பது இருந்தது ஒரு காலத்திலே. ஆனா இப்ப இரட்டை இலை சின்னத்தில் முக்கியமான தலைவர் என்றாலுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நிலைப்பாட்டை உருவாக்கி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அம்மையா இருக்கக்கூடிய அந்த காலத்திலே வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்தது, இப்ப பகுதி குறைஞ்சு போச்சு. அடுத்து மகளிர் உரிமை தொகை வேற தமிழக அரசு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக அரசு 1500 ஏற்றி விட்டுருவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பப்பு ஒண்ணு வேகாது அப்படின்னே சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவிட்டார்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை முற்றிலுமாக முடித்து வைக்கப்படும். அவருக்கு எதிராக தொண்டர்களை கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதைத்தான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் நமது ஓபிஎஸ் அணியின் முக்கிய நபராக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள். தற்சமயமா பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு அணியை உருவாக்கி இருக்கலாம், இருந்தாலுமே ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கேசி பழனிசாமி ஆகட்டும் புகழேந்தி ஆகட்டும் இந்த இருவருமே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் பாத்தீங்க அப்படின்னா அவர் கடிதங்கள் அதாவது ஒரு எழுத்துப்பூர்வமான வாதங்களை கொடுக்க வந்திருக்காங்க. இரட்டை இலை சின்னம் முடக்கம் சம்பந்தமாக எழுத்துப்பூர்வமான வாதங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதை முடிச்சு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர் சந்திப்பிலே புகழேந்தி ஆகட்டும் கேசி பழனிசாமி ஆகட்டும் இருவருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட அதாவது அதிமுகவிலிருந்து வெளியே தள்ளிவிடப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்றளவுமே தொண்டர்கள் எண்ணிக்கையும் சரி ஆதரவுகள் எண்ணிக்கையும் சரி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நபருக்குத்தான் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையம் மிக விரைவாகவே வழங்கும். கண்டிப்பா எடுத்து பாருங்க. இப்ப இடையில பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே இரட்டை இலை சின்னத்துக்கு சொந்தக்காரர் ஓபிஎஸ் மட்டும்தான் அப்படிங்கிற செய்திகள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா நமது புகழேந்தி ஆகட்டும் அதே போல கேசி பழனிசாமி ஆகட்டும் சொல்லியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நீதிமன்றங்கள் ஒரு இடத்துல வழக்குகள் போய்கிட்டு கொண்டிருக்கிறது இரட்டை இலை சின்னத்துக்கும், அதுவும் பொதுச் செயலாளர் வழக்குகளும் போய்கிட்டு இருக்கிறது. அதுபோக தேர்தல் ஆணையத்திலும் பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு ஒதுக்க போறாங்க அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.